ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாகவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தன்ராஜ் போகிற போக்கில் 1.5 நிமிஷத்தில் கதை சொன்னான். அந்த கதையை கேரவன்லேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் அண்ணா ஒரு கதை நான் கேளுனான்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னென்னா 2014 நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன். நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் வந்து ஜெண்டாபாய் கபிராஜ் அந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான். எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோடனே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படி தான் செய்வான். யாரையா கூப்பிட்டு வந்து அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பானே, ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட. நிறையா குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு வந்தான், அண்ணா ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படமெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம் அப்படின்னு. அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த 2வது கதையை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோடனே இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன். வந்தேன், அண்ணா ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷாட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே என்ன யார் ராப்பா பண்ணுறான், இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னேன். அண்ணே ஆமாம் பண்ணுறோம்டா போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்கிறேன், ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இதை நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா, இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோமா, அவனை ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி. பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழலில், நிறைய குடும்பங்களில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னமாக யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ வந்து நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்தில் நடித்தா கூட 100 படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா. நான் சொன்னேன், எதுக்கு தடுமாறுற, எடு, நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் நல்ல டைரக்டராக வருவேன். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடித்தப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், எல்லாமே அவங்க தானே பேசுனாங்க. ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது. என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுகிறேன்னு சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும், ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது இருக்குது நம்மக்கிட்ட. நல்ல மனசு இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாற்றும். அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ வேகம், அவ்வளோ பிஸி. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை, இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசை இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலச்சி நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கேன். ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதில் கூட விழலாம், அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம். இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கலன்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கியெல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கே, வெல்வோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸுக்கும் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும், ராம் ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமாம், அது தம்பி சொன்னது கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்காட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி. அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரையும் வாழுவார். அப்படியே வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும். ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன இன்னும் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சாதாரணமாக இருப்பான். ஸோ அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து இந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பேர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்லை, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு. இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி, அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வரைக்கும் கம்மிட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. ஸோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுனேன், என்ன பேசுறது தம்பியாரை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட் முதல்ல ஃபீல் குட்ன்றாங்களே, இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார்?
அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபீல் குட். ஓ, புராணம் தான், ஆனால் எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவருக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னது போல என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில் ராமன் வில் அடிக்கிறான். வில் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வழங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்தோடு அந்த வில்லை எடுத்துட்டு பார்க்குறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் என்று ஆகிறான். ராமா, நீயா இதை எய்தாய்? நீயா இந்த பழிச்சல்? இந்த பழிச்சலுக்கு நீயா காரணமாகி போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ? நீ இந்த பழிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மகுடத்தை யார் சுகப்படுவா? தகுதியில் ஆனந்து உட்கார்ந்துட போறானே. ஸோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு. பார்த்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அப்ப வசனங்கள் போடுறான் பாருங்க. டேய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ. நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி. நான் குரங்கு இடத்தை சேர்ந்தவன். ஐயோ, எப்பேற்பட்ட கடவுளியாதான் தனி யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சேன்னு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? இந்த உலகம் பேசுமாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. ஸோ அவனை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் குட் பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சவம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது, மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளா என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருவன் கொஞ்சம் போதவஸ்தெல்லாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஏதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா. அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் அப்படின்னா. இதை படிக்கிற பொழுது இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க வையகம். குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கணியண்ணன் நேர்காணல் செஞ்சிருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி அண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்போதும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கணியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கணியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒன்னே சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்வார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார்
அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்னத்திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார். அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்குது, நான் அதை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லைம்மா பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போகிறாரு. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார். அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு படமாக இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினார். அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை. எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமேஷ் சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா, ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குனர்கள் இன்றைக்கி சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேலே வச்சுருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகவமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் வந்து இப்போ சொன்னார், அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாவித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது, பொருந்துது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாரும் போல் நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல் தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை சார் கனி சார் நினச்சிருந்தேன்னா மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம். அவருக்கு தெரியாத இயக்குனர் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் கூடயும் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சார் வந்து அவருக்கு மனசுக்கு நெருக்கமான அவர் நடித்த படங்களில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுன்னுட்டு எங்களெல்லாம் அழைச்சிருக்காரு. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் சார் வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னா அது வந்து ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லோரும் யோசிப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கா கமர்ஷியலாக இருக்கணும்னு மட்டும் அவர் யோசிக்க மாட்டார். அது சமூகத்துக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு முதல்ல பார்ப்பார். அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த தாட்டுமே கிடையாது, ஓகேன்னுடுவார். இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள், நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு கதையாக சொன்னேன். கேட்ட உடனே இதுக்கு முன்னே ஒன்றுமே இல்லை சார், நான் கேட்டேன், எனக்கு ஓகே அப்படின்னு பண்ணார். இதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணிகிட்டே இருக்கார். மீண்டும் அதெல்லாம் நிறைய தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எனக்கு விஐபி முதல் ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதனோட பாதி இம்பேக்ட் இருக்குது. என்ன கொஞ்சம் ஹியூமர் இல்லை, ரொம்ப சீரியஸாக போகுது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும், தேட்டரில் பார்க்கலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். My Tamil is not so clear. I'm from Dubai. Thank you everyone for being here and supporting us. Thanks for all the senior directors. Might be my age is very small than your experience. Thanks a lot for blessing Ramam Raghavam. Thank you so much. Actually, it started from when Dhanraj was narrating the story in Zoom call. Then when he told the story, that is one thing. And the second thing, he told that Kani Anna accepted the story and he said, this film we need to do. So this made me to do this film. From there, my family was extended, and I feel Samudragani Anna is like my own brother. And because of him, I did this movie. And now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience. I feel everyone will realize what is an importance between the father and son bonding,
and everyone will remember their father. And definitely this film make you too emotional, and definitely you will call your father, call your appa and say, Appa, I miss you. So thank you everyone, and please do watch and support on Feb 21. We are coming in theaters. Thank you everyone in this journey who supported us. Thank you GRR Movies for releasing this amazingly. Thank you so much, and thank you Dhanraj Garu, thank you Samudrakani Anna, thank you Pramodni Garu, Moksha, each and every crew, Aripaka Prabhakar Garu, and everyone did fantastic job. Without you, all the team, I'm not here, and I'm very blessed, and I need more blessings from Tamil Nadu, and I wish I want to do like authentic movies more like this in coming years. And thank you so much to all the media. Please do support us. Thank you. ஸோ வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு. ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடித்து ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான். படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அப்பா அப்படின்னா வந்து சமுத்திரக்கனி அண்ணா இல்லாமல் ஒரு படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சு அண்ணா ஒரு படம் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலேயும் அப்பாவாக அவர் நடித்த படங்கள் எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மனசில் வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசில் அவ்வளோ ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியாகவும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் கனியண்ணா ரீசெண்டாக இப்போ சொன்னாங்க ஒரு இதில் ஃபங்க்ஷனில், நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் வந்து தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும். அவர் ஒரு படம் கமிட் பண்ணுறாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் வந்து அவர் என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து எல்லாரையும் வந்து அதை அரவணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆயில கொடுக்கட்டும்ண்ணா. தேங்க்யூ. மேடை முழுவதும் இயக்குனர்களை இருக்காங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே என்ன பேசுறதுன்னு தெரில. கணி சார் நேற்று வந்து அன்பு, நாளைக்கு ஈவினிங் நான் நடித்த ஒரு படத்துடைய ப்ரீ ஈவெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொன்னார். என்ன படம் ஏதுன்னெலாம் கேட்கல, சரி சார்னு சொல்லி சொன்னேன். இப்போ நிற்கிறேன். இதான் நான். இது வந்து சாருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப். இது கண்டிப்பாக இது தொடரும். வந்த பிறகு தான் இந்த படம் ராமம் ராகவும் அது தெரிஞ்சுது. பார்த்தேன். உண்மையிலே எல்லோரும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா கன்வே ஆகியிருந்தது. எமோஷ்னலாக கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெற்றி பெறும் நல்ல அந்த மாதிரி கதைகளை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். படம் ஓடுது ஓடலைன்றதை தாண்டி ஒரு நல்ல படம் அவர் கணிசாக இருந்தாருன்னா படம் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படம் நல்ல படம், கண்டிப்பாக ஓடவும் செய்யும். ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம். தேங்க்யூ. ஆமாம், அதாங்க ரெண்டு ஒன்று தாங்க. கல்வக்கையில் இது என்னங்க என்ன அதான் எங்கள் ஊரில் நாமன்னு சொல்லுவோம், ராமன் சொல்லுவோம். இது என்ன, அதுக்கு அர்த்தம் அதான், புகழ் அல்லது பேர். ராகவன்னா மகன், குறிப்பாக வந்து ராகவனுடைய மகனை ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் உள்ளே போனோன்னா நீங்கள் தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்களை கும்பிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க. அசுரர்கள் எல்லாம் பட்டம் போட்ட கடவுளை கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், நம்ம போக வேண்டாம். சரி, என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா, நீங்கள் தாயாக யார் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் தாயின் வயிறு தான் என்னுடைய முதல் 10 மாதம். அதனால் என்கிட்ட தாய்மை இருக்கும். என் முதல் வீடு எங்கள் அம்மாவுடைய கருவறை தான். அதனால் எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும். அவனுக்கு 12-13 வயசு வரைக்கும் அவனுக்கு பெண் குரல் தான் இருக்குது. அதனால் அவன் பெண்மையாக தான் இருக்கிறான். அதனால் ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோன்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாபெரும் தவம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த கருணையான இடத்த நீங்கள் அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தனம். அது குறிப்பாக உங்கள் முகம் 40 வயசு பிறகு உங்கள் தந்தை முகமாக மாறும்.
இப்போ நான்லாம் என்னுடைய அம்மா முகம் உள்ளவன் சின்ன வயசில். என்னை சின்ன வயசில் எங்கே போனாலும் அமிர்தவள்ளி பையனான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா என் முகம் எங்கள் அம்மா முகமாக தான் இருந்தது. அந்த 40 வயது போக போக என்ன வடவேல் பையனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த 40 வயதுக்கு பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு, அது மாபெரும் ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. அப்போ நீங்கள் சோஷல் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்மை கலக்கும் போது தான் அவன் வந்து தந்தையாக மாற முடியும். அது வரைக்கும் தந்தையாக தான் இருப்பான். அவனுக்கு பெண்மை கலக்கும், அன்பு சேரும் போது அவன் தந்தையாக மாறுவான், முழு தந்தையாக மாறுவான். தந்தையினுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கணும்னு நினைப்பான். இந்த உலகத்தில் வேற எந்த கேரக்டராலையும் அது முடியாது. எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான், வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய கேரக்டர். அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளோ வேதனைப்படுறான். தப்பான பசங்களை பெற்ற தரதராசனும் அவ்வளோ கஷ்டப்படுறான். என்ன சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப வாழ்நாள் பூரா தந்தைகள் நல்ல பிள்ளையை பெற்றவனும் சரி, சுமாரான பிள்ளையை பெற்றவனும் சரி, தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தான் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனால் சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாபெரும் வெற்றி அடைந்து மகன்களுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க. மகன் வந்து அவன் அளவுக்கு ஜெயிக்கவே முடியாது. பெரிய வெற்றி அடைந்த தந்தையினுடைய மகனுடைய சோகம் என்னன்னா, அவன் தந்தையை ஜெயிக்கவே முடியாத ஒரு காலகட்டமும் இருக்கு. ஆனால் ஜெயிக்கலாம், நல்ல பேர் எடுத்து ஜெயிக்கலாம். எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன் தான், அந்த பேரை கெடுக்காம சிறந்த வார்த்தைகள், சிறந்த பண்பு, சிறந்த சமுதாய துண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம். அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்ச அப்பா பண்ணிட்டாரு, இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம், பேர் எடுக்கும் பிள்ளையா இருக்கலாம். அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமாக நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக காந்தி வந்து சுயசரிதை எழுத சொல்கிறாங்க காந்தியை. அவர் என்ன சொல்கிறாரு, தெற்காசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதலை, நான் தான் எழுதணும். ஆனால் அந்த சுயசரிதை என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னோர்கள் எழுதுறாரு. தன் புகழை பாடுவது. ஒரு சுயசரிதையில் என்ன இருக்கும்னா, நான் அதை பண்ணேன், இதை கிழிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்றது தான் சுயசரிதை. அது எனக்கு கூச்சமாக இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்கிறாருன்னா, என்னுடைய சத்தியங்களை உண்மைகளை நான் எழுதுறேன்னு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து சத்திய சோதனையை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க, அது ரொம்ப காமெடி புக்கு, ரொம்ப ஹியூமராக தான் காந்தி எழுதியிருப்பார். நகைச்சுவையினுடைய உச்சமாக இருக்கும். அதில் ரொம்ப மனசை வருடும் ஒரு காட்சி இருக்குது, தந்தை மகன் காட்சி. காந்திக்கு 14 வயசு இருக்கும். அவர் வந்து நிறையா சின்ன சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பார். பீடி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பார். புலால், அதாவது அவங்க வந்து வைஷ்ணவராக இருக்கிறதால அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தெரியாமல் நான்வெஜ் சாப்பிடுவார். அப்புறம் வந்து திருடுவார். இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவங்க அப்பா படுக்கையாக தான் இருப்பார் அப்போல்லாம். அந்த 14 வயசில் அவங்க வீட்டில் ராமாயணம், துளசிதாசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலம் படிப்பார். இப்போ காந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் அமைக்க விட்டுக்கிட்டே அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ராமாயணத்தில் ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பற்றி டெய்லி கேட்குறாரு. ஆனால் இவர் டெய்லி தப்பு பண்ணுறாரு காந்தி. இவருக்கு என்ன தோணிருன்னா, ஐயோ டெய்லி இவ்வளோ ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்குறோம், மகனுடைய கதையை, ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோமேனு இவர் கில்ட்டி ஆகி அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டில் இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார். அதான் காட்சி. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அன்புள்ள அப்பாவுக்கு, இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்குறேன், மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையாக இருக்குது, ஆனால் டெய்லி நான் தப்பு பண்ணுறேன், உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன், நான் வந்து புலால் உண்றேன், நான் வந்து திருடுறேன், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணால் ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும். காந்தியினுடைய அப்பாவுக்கு யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பாரு. பார்த்தா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பையன்கிட்டே இருக்கு. என்ன வீட்டில் இருந்து எதுக்கு நம்மகிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்தியை. 14 வயசு பையன் அந்த ரூமில் வந்து நிற்பான். இப்போ அவன் எதற்கு அந்த லெட்டரை பிரிப்பார். பிரித்து காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ளே படிப்பார். அவன் மூளையில் நின்றுக்கிட்டே இருப்பான் காந்தி. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர். இப்போ காந்திக்கு என்னன்னா, இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்க போகிறாருன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால்
அந்த கடிதத்தை படிக்க காந்தியினுடைய அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே படிப்பார். அதை அழுதுகிட்டே படிச்சோன்னா காந்திக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ காந்தி அழ ஆரம்பிச்சிடுவார். ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ போன்டுவார் காந்தியை. இப்போ காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு, நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்ன்ட்டு நான் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடம்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்ச இடம். என்னுடைய தந்தையினுடைய கண்ணீர் தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுறாரு. அப்போ தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எப்போ அழுதிங்க? ஒரு கண்ணீர் புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்றான். நம்ம எப்போ அழுதன்னு நினச்சி பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ணீரை விட முடியாது. கண்ணீர் ஒரு அமிர்தம் போன்றது. ஒரு ஏழைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்கள் கடவுள் ஆகிடுறீங்க. அந்த இடத்துல ஒரு இடத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் தடுக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து சத்தம் கொடுக்கலாம், முடியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதி கடவுள். சரி, சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கு, அவன் உங்களை அடிப்பான். மனசாக நினைங்க இந்த இடம் நல்லா சரியாயிடணுன்ட்டு, கால் கடவுள். நீங்கள் போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள். ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனால் இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம். அது என்ன பண்ணுறது? கால சூழ்நிலை. அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளினுடைய மனது. அந்த கடவுள் மாதிரி நீங்கள் வாழணும்னா ஒரு முழு தந்தையாகணும். அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம். புது டைரக்டர் தன்ராஜ் மாபெரும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணன் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமையானாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நிறையா பேசுவார் அண்ணன். ஆக மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் உள்ள டெக்னீஷியன், அவர் புது ப்ரொடியூசரு, துபாயிலேருந்து வந்திருக்காரு. அவர் நிறையா படம் பண்ணி நிறையா பேரை அவர் தந்தையாக இருக்கணும், நிறையா பேரைய வாழ வைக்கணும். இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணோம். கனியண்ணனை பற்றி நான் பேசவே இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பற்றி நிறையா பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன் தெரியும். ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கு இல்லைங்களா, அதில் என்னன்னு கேட்டால் நமக்கு எதுவும் நம்ம தெரியுமா, நானே ஒரு கடவுள், நான் எதுவும் கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலைமையில் கனியன்ற ஒரு மாபெரும் மனிதன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு இதுலேயும் அவர்களுடைய ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தது கிடையாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் அவரை பெருசாக பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா உங்கள் மனசுலையும் அவர் சிறந்தவர்னு தெரியும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கல்லாக இருந்த என்னை மாணிக்க கல்லை மாற்றினது கணியண்ணன் தான். அவனுக்கு இந்த சமயத்தில் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படி ராமனுடைய கால்பட்டு அகலைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு அவரால் மறுவாழ்வு கிடைச்சிருக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க வர பாராட்டுகளுக்கெல்லாம் அவரால் தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த சமயத்தில் என்னை நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்டார். நல்லா எடுப்பீங்களா மாட்டீங்களா என்ன அப்படின்னு தெரியல, கதையில் இருக்கிற அந்த உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு. அவர் அண்ணன் நாங்கள் சொல்லுவேன், அவர் என் அண்ணன் சொல்லுவார். நடுவில் தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள. மொத்தத்தில் அவர் சிறகு இல்லாத ஒரு தேவதை. எல்லாரையும் கையை பிடிச்சி அப்படி படுறதுக்கு அப்படி தூக்கிட்டே போவார். எவ்வளவு நாள் எவ்வளோ வெயிட்டுனாலும் நான் தூக்கிட்டு போகிறேன், நான் உயரப்பட மட்டும் இல்லாமல் எல்லாரும் உயர கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டாந்து வச்சுருக்குது. ராமம் ராகவம் பார்க்குறப்ப எல்லாருமே அவங்க அப்பாவை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் இந்த ட்ரெயிலர் இப்போ தான் பார்த்தேன். பார்த்தோன்னா அப்பா ஒரு நிமிஷம் சடனாக ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போனார். இதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்தியிருக்குது. எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவாக மாற்றுறது அண்ணனோட படங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கிற அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்கே மேடையில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல. ஏன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன்,
ஒரு ஹாலுக்குள்ளே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடுவாங்க, ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், அது அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோன்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு இடம் மாற்றிச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருங்கிற ஒரு கேரக்டர் நான் மாற்றி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க முழுக்க காரணம் சொல்லணுன்னா நான் கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கையாண்டார். என்னையை வந்து ஒரு 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 சாஃப்டான மனுஷனாக இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான். நிஜமாக தான். எங்கள் வீட்டில் கூட என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் முரட்டு பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்துக்கே முதலாக என்னை ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த படம் முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவெல்லாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது கணியண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு படமோ ஒரு சில டைரக்டருங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க, யாரும் கூப்பிட கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரையும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக லைனில் வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்லா வாழணும், ராமம் ராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கிற அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை வந்து கணிசாரால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்கள்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் இப்போ தான் சாரோட ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கோம். அதற்குள்ளே என்னையும் அவர் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு நான் தகுதியானவனை என்னை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சார் சொன்ன மாதிரி ஃபீல் குட் டைரக்டர்ஸ்க்கு நடுவில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ரெண்டாவது, இது ஏன் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு கூட்டமாக இருக்குன்னா, நான் வந்து ஒரு டூயட் மூவிஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது என்னுடைய நண்பர் படம் முடிகிற டைமில் ஒன்று சொன்னான், இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கும்போது அவர் சொன்னது, படத்தில் வந்து எப்பயுமே வெற்றியான போது தான் வந்து அவங்க எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க. ஒரு படம் தோல்வி அடைந்தால் அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி அதுக்கப்புறம் மீட் பண்ணுறது, பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, பழகிப்பாங்க. பட் அந்த ஒரு சக்ஸஸ்னால் வரக்கூடிய ஒரு தான் வந்து உண்மையாக எல்லோரும் சேருவாங்கன்னு சொன்னார். அதை வந்து கண் முன்னே உடை தெரிந்த ஒரு மேடையாக தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி சார் நினச்சா யாரை வேணால் கூட்டிகிட்டு வர முடியுன்றதுக்கு நடுவில் அவருக்கு பிடிச்ச கதைகள், அந்த படைப்புகள், அதனால் மட்டுமே நான் வந்து இந்த கூட்டத்தை நம்புகிறேன்னு ஒன்று கூட்டது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து கணிசாரோட நான் எப்படி இணைந்தேன்றதை நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அதுவே உங்களுக்கு கணிசார் பற்றி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள்லாம் ஏன் படம் வரணும், இப்போ நம்ம வந்து படம் வரணும்னா உடனே நம்ம யோசிப்போம். சில பேர் சொல்லும்போது இவர் சொன்னார்னா இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து போகிறவங்க தான் ஜாஸ்தி. அது ரெவ்யூஸாக இருக்கலாம், யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சார் வந்து ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்தாலே அதில் ஒரு விஷயம் இருக்குன்றதுக்கு இது இந்த மேடை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதில் வந்து நான் சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நிறைய பேர்கிட்ட நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பல தடவை ட்ரை பண்ணி சரி ஒரு மாதிரி ஒரு அலுப்பு தட்டும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலிமா நான் வந்து சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் எல்லோரும் வாங்குவாங்க ஸ்கிரிப்டை, அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்களான்னு ஃபாலோ பண்ணுறதுக்கே பல நாட்கள் ஆகும். ஸோ அதனால் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை சார்.
அவர் வந்து ஒரு வேளை படிக்கிறதா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சார்னு ஒரு திமிரோட தான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் வந்து இமெயில் பண்ணுங்கன்னு சொன்னார். சரின்னு இமெயில் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு கனி சார் ஃபோன் பண்ணார். கார்த்திக், நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண சொன்னீங்களா, என்ன விஷயம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவ்வளோ ப்ராம்ப்டாக கேட்குறாரு. இல்லை சார், இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பத்தில் ஒரு 30 பேஜஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் அதுக்கான காரணம் வந்து லேட்டாக புரியும், அதனால் நீங்கள் முழுசாக படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோதான் சொல்லணுமா அப்படின்னு. அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறம் எப்போது நம்ம வந்து ஃபோன் பண்ணி அவரை தான் கேட்க முடியும், கனி சாருக்கு டைரெக்டாக பண்ண முடியாதுன்னு நினச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி நான் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டில் இருந்தேன். எக்ஸாக்டாக 3 hours. காலையில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஈவினிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 o'clock ஆகும்போது அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து, அந்த படத்தை நான் என்ன தீம்னு நினச்சி எழுதினேனோ அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ஹலோ கூட சொல்லலை, அதுதான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசினோம். அந்த முடிவில் வந்து என்னால் நம்ப முடியல. அவர் ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்து யாருமே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு படித்து அதை இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அதை அந்த கதையோட தீம் என்னவோ அதை சொன்னது இது எதுவுமே வந்து எனக்கு கொஞ்ச நேரம் நம்பவே முடியல. அதற்கு பிறகு நான் கடைசியாக அந்த ஃபோன் காலில் கேட்டேன், சார் கன்ஃபார்ம்டாக நீங்கள் இதை பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் ப்ரொடியூசர் ட்ரை பண்ணுங்கள், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாரை நான் இந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் சாரை பார்க்கவே இல்லை. ஆனால் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்க கிட்ட அடிக்கடி கேட்டுப்பேன், சார் நான் வந்து சாரை பார்க்கணுமா, பேசணுமா, ஒரு வேளை நான் எதாவது டச்சில் இருக்குமா, எப்படி இது இவருக்கு ஞாபகம் இருக்கும், ஏதோ ஒரு ஃபோன் கால் தானே. கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் சாரை பார்க்கவே இல்லை, அவரோட ஃபோன்லேயும் பேசினதில்லை, பழகினதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்கன்னு சொன்னார். ஒரு நாள் எனக்கு வந்து இன்னொரு கிடைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ரெடி சார் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க மூலிமா சொன்னேன். வர சொன்னார் சார். இதற்கு நடுவில் நான் படத்தை சார் படித்ததுக்கு அப்புறமா இந்த 2 வருஷத்துக்குள்ளே சார் வந்து வினோதித்தம் பண்ணிட்டாரு, தெலுங்கில் போய் ஒரு மெகா ஸ்டோரோட படம் டைரக்ட் பண்ணிட்டாரு, பல பெரிய இயக்குநர்களோட பண்ணுறாரு. இப்போ இவரோட லெவல் ஆப்வியஸாக மாறிட்டே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சார் வந்து அந்த சொன்ன வார்த்தை, நான் இதை பண்ணுறேன்னு சொன்னது, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக வளர்ந்திருந்தாலும் கரியராக அதை பொருட்படுத்தாமல் அன்றைக்கி என்ன வார்த்தை சொன்னாரோ, நான் இந்த படத்தை பண்ணுறேன்ற அதில் ஒரு மாற்றமே இல்லை. அந்த சொன்ன சொல் ஒரு பானம், ஒரு வார்த்தை, இதுதான் ராமருடைய ஒரு பெரிய ஒரு டேக்லைனாக சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமான ஒரு மனிதனாக நான் உங்களை பார்க்குறேன் சார். அதற்கு பிறகு இப்போ சாரோட படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே என்னை இங்கே கூப்பிடணும்னா அவருக்கு அந்த என் மேலே நம்பிக்கைன்றதை விட அந்த சொல்ல வந்த கருத்து மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த கருத்தை நம்பி படத்தை எடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் என்னை இங்கே கூப்பிட்டு இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து சரி ராமம் ராகவம்ன்ற படத்தில் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். உடனே இதில் வந்து அப்பா சொன்னதை கேட்காத ஒரு பையனாக இருக்கான். ஏன்னா இது ராமாயணத்துக்கு மொத்தமாகவே ஆப்போசிட்டாக இருக்கு. இது மாதிரி ஒரு டைட்டில் எதுக்காக வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ராமர் வந்து இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40-50 அரசர்கள் அதற்கு முன்னாடி இக்ஷ்வாகு குலத்தில் வாழ்ந்திருக்காங்க. இந்த குலத்தில் வந்து உரித்த ஒரு முக்கியமான ராஜா வந்து சகரன். அந்த சகரனுக்கு வந்து அஜமஞ்சஸ்னு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் தர்ம பாதையில் நடக்கலை, எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் பண்ணுறான். அந்த பையனை வந்து ஊரை விட்டு துரத்திடுறாங்க. ஆனால் அதுக்கு கூட சில கசின்ஸ் எல்லாம் பிறக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 60,000 பேர் இருக்காங்க. அந்த மனிதர்கள்லாம் ஏதோ ஒரு முனிவரோட சாபத்தினால வந்து சாம்பல் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு குலத்தில் ராமர் பிறக்கிறதுக்கு இது ஒரு 13 ஜெனரேஷன் முன்னாடி ஒரு பையன் வந்து அப்பாவோட பேச்சை கேட்காம வழி தவறி போயிடுறான். அதற்கு பிறகு அந்த குடும்பம் வந்து திரும்ப வர்றதுக்கு அதுக்கு அடுத்து 3 ராஜாக்கள், திலீபன், அம்சுமான், பகீரதன்ற கதைகள்லாம் வந்து பகீரதனால கங்கை வந்து பாரத தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு மோட்சம் அடைஞ்சு அந்த குலம் வந்து திரும்ப வந்து மாறுது. அப்போது ஒரு பையன் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து தன்னுடைய அப்பா நினைத்ததோ இல்லை தர்மத்திலேருந்து விலகினான், அவர் சொன்ன மாதிரி ராகவம்ன்ற ஒரு பையன் வந்து இருக்கக்கூடாது எந்த வீட்லேயும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த பையனை திரும்ப வந்து
என்னைக்கா ஒரு நாள் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணுன்ற அந்த முயற்சி வந்து எல்லா அப்பாக்களும் தினம் தினம் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால தான் அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டரை சார் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அந்த 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 பலவிதமான டைமென்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கும் ஆக்சுவலாக ராமாயணத்துக்கும் ரொம்பவே ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு அப்பா வந்து கண்டிப்பாக என்ன என் லைஃப்பில் எப்படி வேணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஆனால் தன் பையனை வந்து நல்லா வளர்க்குறத அந்த இடத்துல மட்டும் தோத்துட்டானா எந்த வெற்றிக்கும் அது சமமாகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம், ஒரு முயற்சி, இது பசங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னோட இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல். மேடையில் வீட்டிற்கும் கனி அண்ணன், தன்ராஜ், பிரதீப் ப்ரொடியூசர் மற்றும் ராகவும் படக்குழு அனைவருக்கும், பெருமை மிக்க இயக்குநர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கும் முதற்கான எனது மாலை வணக்கம். ராகவும் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் கனியண்ணன். கனியண்ணனோட நடிப்பை பார்த்து எத்தனையோ படங்களை பார்த்து இம்பாக்ட் ஆகிக்கிறேன். அவரோட வேலையில்லா பட்டதாரி படத்தை நான் கோயம்புத்தூர் ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறேன். அப்பாவை பிடிக்காம யாரும் இருக்க மாட்டேது. நானும் அப்பாவை இழந்துவேன். அப்பாவோட உணர்வுகளை இன்ன வரைக்கும் நேசிச்சுட்டு இருக்கிறேன். அவரோட அப்பா படத்தை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதே மாதிரி ஒரு உணவுபூர்வமிக்க ஒரு ராகவும் படத்தை பண்ணதில் பெருமை மிக்க சந்தோஷப்படுறேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல படம் தேட்டரில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறோம். 2 பெரிய படங்களுக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணுறோம். தேட்டருக்காரங்க நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. அது மக்கள்கிட்ட போய் சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் கொட்டிருக்குது. அதை நல்லபடியாக சேர்த்து நல்லபடியாக வெற்றி பெற செய்யணும்னு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மை ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்கே கூட போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ கண்ணண்ணா, தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்தால் எல்லா டைரக்டருக்கு நன்றி சார். வை பிகாஸ் நான் கூட கண்ணண்ண படத்துக்கு டைரக்ஷன் பண்ணப்போ நீங்கள் கூட பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ராகவும் படம்ல உங்கள் ரெஸ்பெக்டெல்லாம் அப்படியே இருக்கும் சார். கண்டிப்பாக அது மட்டுக்கும் நான் சொல்கிறேன் சார். இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு 21 படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க. அந்த டேட்டே வந்துச்சு 21. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பண்ணா, ஒரு புது டைரக்டர் நல்ல பண்ணான்னு வரும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் எந்த படமும் அந்த மட்டுக்கே க்ரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தால் நல்ல நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க. நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த படம் ஓடணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் டைரக்ஷன் எதுக்கு பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. மை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மை கோ டைரக்டர், மை அசோசியேட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேதிக்கையில் அது சொல்லணும், அது என் బాధ్యత. అప్పుడు మై డిఓపి అండ్ మై ఎడిటర్ మార్తాండ కే వెంకటేష్ గారు, మై ప్రజెంటర్ ఆరిపాక ప్రభాకర్ గారు అండ్ ఎవ్రీ వన్, தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கல இப்போ பார்த்தா இந்த படம் ஃபஸ்ட்டு 21 ரிலீஸ் அப்போது தியேட்டரில் பார்த்தா இப்படி தான் இருக்கணும் க்ரௌடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஐ எம் வெரி சாரி, எதனா நான் தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. நீங்கள்லாம் நான் ஹைதராபாத்தில் பார்க்குறேன். எவ்ரி மீடியா எல்லாம் சோஷியல் மீடியா அண்டு மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்ணுறாங்க. தேங்க்யூ குணா, தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். இன்னும் படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராமாயணம் பற்றி எல்லாம் சொன்னாங்க. அது ராமாயணம்ல தசரதர் சொன்ன மாதிரி ராமுடுவார் வனவாசம் போவாங்க. பட் இந்த படத்தில் ராமுடு என்ன சொன்னால் அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க. அதான் இந்த ராமாயணம், அது ராகவும். அண்ணன் இல்லாமல் நான் இந்த படம் ட்ரீம்க்கே வராது. எவ்ரி டைம் நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் அண்ணக்கு, இவ்வளோ டார்ச்சர் யாரும் இந்த டைரக்டர்ஸ் யாரும் கொடுக்கல நினைக்கிறேன். ஆனால் க்ரீன் பார்க் இல்லைன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க. எனக்கு தெரியும் க்ரீன் பார்க் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க.
அண்ணா இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் பண்ணுறா அண்ணா வீட்டிலனே பண்ணுவாங்க. அப்போ அவளை டார்ச்சர் என்னன்னு, ஆனால் கெஸ்ட்டில் தெரியும் எனக்கு, நானே பேசணும் ஓகே அன்னு சொல்லிட்டு கெஸ்ட் அரே 6:30 அது ஒரு வீடியோ எடுத்தேன் நான். எதுக்கு இவளை காதலைன்னா என் மேலே இருக்கா இல்லை ப்ரொடியூசர் மேலே இருக்கா, அதில் படத்து மேலே இருக்குது, அது போதும். ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினச்ச ஒரு இது ஒரு அண்ணா மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு தாராசப்படுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு ஆப்போசிட் வந்த அண்ணதான் லாஸ்ட்டு அண்ணதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஃப்ளைட்லேருந்து அப்படியே கை இது பண்ணிவிட்டு வீட்டு வரைக்கும், வீட்டிலேருந்து பிரசாத் லேப் வரைக்கும், பிரசாத் லேப்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணதான் என் பேக் சைடில் இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை, பட் இப்போ இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த லோகோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோவில் அந்த ரெட் கலர் இருந்தப்போ, ரெட் கலர் இஸ் சன் அண்ட் ஃபாதர் பிளட் ரிலேஷன் கலர், தட்ஸ் வை ஐ புட் இட் அண்ட் ரெட். தென் ஃபேஸஸ், அப்பா ஷாடோ தானே சன், தட்ஸ் வை த 2 faces. தட் சைன், அது அப்பா சந்தகம் தானே பையன், அதுக்காக சந்தகம். அதான் இந்த ராம ராகம் வச்சுக்கிட்டோம். இந்த படத்தை 21st ரிலீஸ் ஆகுது பெப். சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்டிலும் இருப்பாங்க, பட் இந்த ராகவா எந்த வீட்டில் கூட இருக்கக்கூடாது. அதான் இந்த படம். தேங்க்யூ மை மியூசிக் டைரக்டர் அருண், எவ்ரி ஒன். இன்னும் மோக்ஷா, தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு, ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். தேங்க்யூ ஆக்செப்ட் பண்ணதுக்கு, தேங்க்யூ அம்மா. நல்ல படம் தமிழில் கூட உங்களுக்கு வரணும். தேங்க்யூ அம்மா. அம்மா தேங்க்ஸ் அம்மா. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்லை, அம்மாயே இல்லை, இப்போ இருக்கு. ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு, அது மேலே சக்ஸஸ் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு, அதுக்கு மேலே சக்ஸஸ் என்ன இருக்கும்? நான் சக்ஸஸில் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராமம் ராகவும். சார் முருகன் சார், அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார். எதுக்கு நான் ரிவீல் பண்ணலேதோ உங்களுக்கு தெரியும், அது படத்துலனே பார்க்கணும், அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார். நான் ஃபோன்லனே பேசிட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஒரு ஐ திங்க் ஒரு 18 வெர்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. ஐ லவ் யூ சார். அந்த சாங் அப்புறம் எல்லோரும் பேச்சுவாங்க சார். நைஸ் சாங் கொடுத்தீங்க. அப்புறம் யுகபாரதி அண்ணா வரல, பிஸியாக இருக்காங்க. யுகபாரதி சார், அந்த சாங் நீங்கள் பார்த்த சாங் யுகபாரதி சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், பட் நான் விசுவல் மட்டும் ஃபஸ்ட்டே நானே எடுத்துட்டேன் சார். ஒரு மாஸ்டர் கூட இல்லை இதுக்கு. நான் என்ன யோசிச்சனோ அதை விசுவல் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்கள் அது ஒரு சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார், அப்போ மியூசிக் பண்ணலாம்னு நினச்சேன். அப்போது சாங் கொடுத்தாங்க. மீச முன்ன கந்தம் உங்கள் வீட்டில் இருக்குது, அது பார்த்து நீ ட்ரை பண்ணுற, எதுக்கு வெளியே போகிற அந்த மாதிரி சொன்னாங்க. கொலை சாமி போகலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஓட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யுகபாரதி அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே இருந்தால் எல்லோரும் 21st தியேட்டருக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல படம், அது பார்த்த அப்புறம் நல்லதா இல்லைன்னா தெரியும், பார்க்க முந்தே நல்லதா இல்லையான்னு வேண்டாம், பார்த்துட்டு நல்ல இல்லைன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாமல் இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் தமிழ்நாட்டில் ஜிஆர்ஆர் ரகு சார் நல்ல தியேட்டர் கொடுப்பாங்க சொன்னாங்க. நல்ல தியேட்டர் கொடுங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எதுக்குன்னா துபாயிலேருந்து காசு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வைக்கிறா சார். இங்கே காசு இங்கே இருக்கணும், ப்ளீஸ் துபாய்க்கு போகக்கூடாது. ஓகே, யார் அங்கிருந்த ஆளோ யாரோ டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணுமுன்னா ஒரு நியூ ப்ரொடியூசர் நம்பே தயார் பண்ணணும். அதுக்காக இந்த படம் நல்லா ஓடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எதனா தப்பாக பேசினா மன்னிச்சுங்க சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। எல்லா டிரெக்டர்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மோக்ஷா. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudragani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me
and with the hope of working with Samudragani sir in his any upcoming film, and I really want to do more and more Tamil films. So ഇപ്പോൾ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லா மேடை மேலே இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வணக்கம். ராமம் ராகவம் 21st February ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டாக வந்தோம், நடித்தோ, பணம் வாங்கினோம், போனோன்றது கிடையாதுங்க. என் நெஞ்சுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம். எல்லா படத்துலேயும் அம்மாவுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க, எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. ஒரு ஆக்டர் டைரக்டர்னால தான் ஆக முடியும். ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சமுத்திரக்கனி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. நம்ம டீமை ஆசீர்வாதிச்சுங்க. தேங்க்யூங்க. என்னமே பேச முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.